ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மன் தேவியோட 51 சக்தி பீடங்கள்ல காஞ்சி காமாட்சி அம்மனோட காமக்கோடி பீடமும் ஒண்ணு. கா அப்படின்னா விருப்பம் அப்படிங்கிறது பொருள். மனிதர்களோட விருப்பங்களை நிறைவேற்றுபவர் அப்படிங்கிறதுக்காக அம்பிகைக்கு காமாட்சி அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டதா சொல்லப்படுது. பண்டாசுரன் அப்படிங்கிற அசுரன் அழிக்கிறதுக்காகவே அவதரிச்சவங்க தான் காமாட்சி அம்மன். பண்டாசுரன் வதம் செஞ்ச பிறகும் உக்கிரத்தோட இருந்த அம்மன் முன்னாடி ஆதிசங்கரர் ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை செஞ்சு அவங்கள சாந்தப்படுத்தினார். இந்த ஸ்ரீ சக்கரத்துல ஸ்ரீ அப்படிங்கிறது லட்சுமியோட அம்சம். அதனால காமாட்சி அம்மன் வழிபட்டா அனைத்து ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் அப்படின்னு மத்தவங்களுக்கு கொடுத்து வராம போன கடன்களும் திரும்ப வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு மகான் காமாட்சி அம்மனை போற்றி ஸ்லோகங்கள் கொடுத்திருக்காங்க. கிருத யுகத்துல துர்வாசரால 2000 ஸ்லோகங்களும், திரேதா யுகத்துல பரசுராமரால 1500 ஸ்லோகங்களும், துவாபர யுகத்துல தௌமியா சாரியரால 1000 ஸ்லோகங்களும், கலியுகத்துல ஆதிசங்கரால 500 ஸ்லோகங்களாலும் போற்றி வழிபடப்பட்டவங்க ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மன். காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தா அனைத்து அம்மன் ஆலயங்களையும் தரிசித்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். கருவறையில அம்பிகை பத்மாசன கோலத்தில் அமர்ந்திருக்கிறது மிகவும் விசேஷமானது. மனசஞ்சலத்தையும் மாயையும் அகற்றி ஞானத்தை கொடுக்கிற காஞ்சி காமாட்சி அம்மன் உங்களுக்கு ஃபேவரட் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.